நடிகர் தனுஷும் நடிகை மிருனால் தாக்கூரும் காதலிக்கிறாங்களா? பாலிவுட் மீடியா இப்படி ஒரு செய்தியை வெளியிட என்ன காரணம்? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத நடிகரா இருந்துட்டு இருக்காரு நம்ம தனுஷ். இவரோட நடிப்புல ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்காரோ அதே அளவுக்கு சூப்பர் ஹிட்டான கிசுகிசுக்களையும் கொடுத்திருக்காரு தனுஷ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 மகன்களும் பிறந்து 20 வருடம் இவங்க திருமண வாழ்க்கையில இருந்து அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இது கோலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சீதாராமம் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனவங்க தான் மிருனால் தாக்கூர். இவங்க பாலிவுட்ல சன் ஆஃப் சர்தார் 2 அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பிரீமியர் காட்சியில நம்ம தனுஷும் கலந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 1ஆம் தேதி மிருனால் தாக்கூருடைய பிறந்த நாள். அந்த பார்ட்டியிலையும் பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் கலந்துகிட்டாரு. அது போக ஒரு நிகழ்வப்ப தனுஷ் மிருனால் தாக்கூர் 2 பேரும் நெருங்கி வந்து பேசுற மாதிரியான ஒரு வீடியோவும் வைரல் ஆச்சு. இதெல்லாம் வச்சுதான் பாலிவுட் மீடியாவுல தனுஷும் மிருனால் தாக்கூரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மிருனால் தாக்கூர் பாத்தீங்கன்னா தனுஷோட இட்லி பாடலுக்கு வைப் பண்ணி இருந்தாங்க. அந்த வீடியோவையும் வைரல் ஆக்கி விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் வச்சு பாலிவுட் மீடியா பாத்தீங்கன்னா தனுஷ் மிருனால் காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத. மிருனால் தனுஷ் 2 பேரும் காதலிக்கிறாங்களா? இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதையும் நம்ம கமெண்ட் டப்பாவில் கமெண்டா போடுங்க.